உங்கள் ஆஃபீஸில் எங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு கிஃப்ட் ஒன்று பார்த்தோம். மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஹவு ப்ரௌட் ஆஃப் யூ அபவுட் யுவர் நேம், அந்த டிஆர்பி அப்படின்றது இருக்குது, எவ்வளோ ப்ரௌடாக இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது அவங்க சிறையில் இருந்தாங்க இல்லையா? எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எங்கள் அப்பா எனக்கோ என் சகோதரருக்கோ ஒரு அப்பாவாக இருந்ததோட ஒரு திமுக தொண்டனாக தான் ஜாஸ்தியாக இருந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் வந்து நான்லாம் வளரும்போது ஒரு 11:30 மணி 12 மணி, சில நேரம் லேட்டாக தான் ஆகும். வரும்போது ஏதாவது பிரச்சனையோட தான் வருவார். அங்கங்கே ரத்தக்கரெல்லாம் இருக்குது. நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்து அரசியல் உங்களுக்கு தெரியும். அதுவும் சென்னை அரசியல் ஒருங்கிணைந்த சென்னைக்கான மாவட்ட கழக செயலாளராக இருந்தார். அப்புறம் காலங்காத்தால் 4 மணிக்கு எழுப்பாங்க. அந்த காலத்தில் இந்த மார்கழி மாதம் தான் அந்த கோல்டு டெம்பரேச்சருக்கு வந்து அப்போ இருக்கிற அந்த அம்பாசிடர்லாம் ஸ்டார்ட் ஆகாது. உடனே உட்காந்து தள்ளணும். அதை உட்காந்து காலங்காத்தால் அது தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அங்கே தலைவர் வீட்டில் கொண்டு போய் தாத்தாவை கொண்டு போய் வீட்டில், கலைஞரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவார் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் காலங்காத்தால் அவர் வந்து வாக்கிங் வருவார் இதில் அறிவாலயத்தில். அதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் வருவார். அப்படி என்றைக்குமே கழகத்துக்கான தொண்டனாக தான் அவர். முதல்ல அவர் எல்லாமே அவர் வேலை, அவரோட எண்ணங்கள் எல்லாமே கலைஞர் தான். அவர் ஒவ்வொரு அணுலையும் கலைஞர் தான் அவர். அப்படியே கழகம் கலைஞர், இப்பொழுது தலைவர், அப்படியே வாழ்ந்துட்டார், அப்படியே இருந்துட்டார் அவர் வாழ்க்கை முழுக்க. அப்படியே அரசியல், அப்படியே அரசாங்க பணி, அப்படியே போயிட்டார். அதனால் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, நான்லாம் ரொம்ப அரசியலில் வந்து ரொம்ப இதனாலே ரொம்ப வெறுத்தலாம் இருந்திருக்கேன். ஃபேமிலியாக பார்க்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்படி கொண்டு நம்ம பசங்கள்லாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி நான் அதே வேலையை நான் பண்ணிட்டேன்.